Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் ஸ்டைலை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதாவது இதே மாதிரி இருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை இதே மாதிரி எப்படி மாத்துறதுன்னு தான் பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதும் நெக்ஸ்ட் அப்டேட்டை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் ஸ்டேட்டஸ் எல்லாமே ஷோ ஆகும். இந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே இதே மாதிரி 1 by 1 தான் இருக்கும். இனி வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் இதே மாதிரி ஸ்டைலாக பாக்ஸ் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ண முடியும். இதுக்கு வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணணும்னு இல்லை. இந்த பேஜை லைட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஒரு சேனலை ஃபாலோ பண்ணலாம். சேனல் பக்கத்திலே ஃபாலோ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணதுமே ஸ்டேட்டஸ் ஸ்டைல் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 by 1 ஸ்டேட்டஸ் இருந்தது, இப்போ வந்து பாக்ஸ் ஸ்டைலில் சேஞ்ச் ஆகிடும். இந்த ஸ்டேட்டஸ் ஸ்டைல் உங்களுக்கு வேண்டான்னா ஸ்டேட்டஸ் வந்து முன்னாடி இருந்த மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போதும்னா நீங்கள் ஃபாலோ பண்ண சேனலை திரும்பவும் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதுமே 3 டாட் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அன்ஃபாலோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு திரும்பவும் அன்ஃபாலோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட ஸ்டேட்டஸ் ஸ்டைல் வந்து பழையது மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.